கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். 5 அறிவு வரைக்கும் மறுபிறப்புன்றது நம்ம கையில் இல்லை. 5 வரைக்கும் வாழ்க்கையை கூட அது கையில் இல்லை. ஒரு சிங்கம் தேர்ந்தெடுக்கிற உரிமையோட இல்லை. ஒரு மான் கிழட்டு மான் வரலாம், வாலிமான மான் வரலாம், ஆம்பளை மான் வரலாம், பொம்பளை மான் வரலாம், கர்ப்பமான மான் வரலாம், கர்ப்பமில்லாத மான் வரலாம். பசிக்கு உணவு இருக்குது அதுக்கு. ஆனால் தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை ஒரு விலங்குக்கு 5 வரைக்கும். 6க்கு மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. அது முட்டாள் தந்தையாக இருந்தாலும் சரி. நான் காலில் விழ மாட்டேன், கையில் விழ மாட்டேன், நின்று மாட்டேன், கட்டி பிடிக்க மாட்டேன், ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், நிற்க மாட்டேன், திரும்ப மாட்டேன், பேச மாட்டேன். இந்த உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா யாருக்கு தான் இருக்குதே? 6வது அறிவு உள்ளவனுக்கு தான். நான் சைக்கிளில் போக மாட்டேன், பைக்கில் தான் போவேன், எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. நீ சொல்கிறேன், நான் என்ன பண்ண முடியாது, அது மாதிரி இஷ்டமாக போக முடியாது. நான் வெளியே போனால் தலை வராமல் வெளியே போக மாட்டேன், சட்டை போடாமல் வெளியே வர மாட்டேன், ஜெட்டி போடாமல் பேண்ட்டு போட மாட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் ரூல் வச்சுக்கலாம். யாருக்கே? 6 அறிவு உள்ளவருக்கு. இந்த ரூல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் விலங்கு மாதிரி வாழணுன்றது தான் கடவுளோட விருப்பம். 6 அறிவில் எப்படி வாழணும்? 6வது அறிவு இருக்கணும், ஆனால் விலங்கு போல் வாழணும். விலங்குக்கு 6வது அறிவு வந்தால் என்ன பண்ணணும்? விலங்குக்கு 6வது அறிவு வந்துச்சு. 4 மான் வந்தால் தேர்ந்தெடுக்கும். இது கிழட்டு மான், இனிமேல் பற்றி இது இருக்க போகிறதில்ல, இதை சாப்பிட்டுக்கலாம், இது குட்டி போட போகுது. இது குட்டி போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இது ரெண்டும் வாலியமாக இருக்குது, இனப்பெருக்கம் செய்யும். செஞ்சு அது குட்டி போட்டு நம்ம காட்டில் மான்கள் வந்துன்னே இருக்கும். இதுக்கடுத்து நம்ம சாப்பிட்லாம். அதனால் என்ன பண்ணலாம்? கிழட்டு மாட்டை அடிக்கலான்னு ஆப்ஷன் இருந்தால். இப்போ 6வது அறிவில் உனக்கு ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் தான் இருக்குது. மாட்டிக்கினே நீ. அந்த ஆப்ஷன் உண்டு இல்லை. எவன் சொன்னானோ அந்த ஆப்ஷனை தான் செஞ்சுக்கிற. புரியுதா? உனக்கு என்ன இருக்குது? 6வது அறிவு யாருக்கு இருக்குது? குருக்கு மட்டுமா? புக் எழுதணுன்னு மட்டுமா? கதாசிரியருக்கு மட்டும்தானா? யாருன்னா ஒரு பெரிய அறிவாளிக்கு மட்டும்தானா? உனக்கு என்ன? கடவுள் உன்னை நேசி சொல்கிறாரு. உனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஆனால் நீ செய்யாத, செய்யலை, அதனால் பிறக்கிற. சரியா? அந்த பிறக்கிறதுல கூட உனக்கு உரிமை இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுதானே அங்கேயும் இருக்குதுன்னு உனக்கு புரியும். அப்போ அப்பாவுக்கு பிள்ளையாக பிறகுது, அடுத்த ஜென்மத்தில் அவளையும் எனக்கு பொண்டாட்டியாக வர்றது, இல்லை அவளுக்கு நான் புருஷனாக வர்றது, இல்லை அவனுக்கு நான் பொண்டாட்டியாக வர்றது, அடுத்த ஜென்மத்தில் பெண்ணாக வர்றது, இல்லை ஆணாக வர்றது. அப்படியெல்லாம் யாரால் தேர்ந்தெடுக்க முடியும்னா தனக்கு உரிமை இருக்குதுன்னு புரிகிற ஒரு ஜீவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். இல்லைனா ஆனால் நீ 6வது அறிவு என்ன பண்ணி வச்சுக்கிற? உரிமையோட பார்த்தா சிரிப்பாக இருக்கும். அவன் 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 செய்கிற மாதிரி சொல்லிப்பான் பெருசாக, எனக்கு புரிஞ்சிச்சுன்ற மாதிரி. அது அவனுக்கு புரிஞ்சிச்சு. எவனோ யாரோ சொல்லினுக்கிறான், அதே தான் பண்ணுகிறான், அவன் செஞ்சுக்கிறான். கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா வச்சுக்கொண்டேன் நான். சார் அது காலகாலமாக சொல்லியிருந்தாங்க, எனக்கு நல்லா இருக்குது, அதனால் செய்கிறேன்னே கூட சொல்லு, தப்பு கிடையாது, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதுதான் சரின்னு சொல்கிற பேர் அப்போ தான் தப்பு. உனக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிற மாதிரி உரிமை இருக்குதோ, எனக்கு இப்போ 2 சிங்கம் இருக்குதுன்னு காட்டில் வச்சுக்கோ. அதே மாதிரி 4 மான் வருது, ஒன்று நினைக்குது இது கர்ப்பமாகி சும்மா புல்லை பற்றினே இருக்கும். காட்டில் இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்டு காடு காஞ்சி போயிடும். அதனால் எது இளமையாகுதோ அதை போடணும்னு இன்னொரு சிங்கம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதில் எது சரி? எந்த சிங்கம் சொன்னது சரி? கிழட்டு மானை சாப்பிட்லான்னு சொன்ன சிங்கம் சரியா, குட்டி மானை சாப்பிட்லான்னு சொன்ன சிங்கம் சரியா? அது எதுக்கு உரிமை இருக்கிறதுனால என்ன பண்ணோம்? அது நான் மட்டும்தான் சொல்லுங்கிறேன். உனக்கு என்ன விருப்பம்னு எப்போனா கேட்டியா? அப்படி கேட்டால் உனக்கு விருப்பத்தில் நீ வாழ்ந்தா பிறவி முடிஞ்சிடும், இன்னும் பிறக்க மாட்டேன். உனக்கு தெரியுது இப்போது என்னான்ட்டு. தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குது, எந்த நூலோ மேதமோ மட்டையோ மயிரோ எனக்கு என்ன இல்லை, பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ஒரு மொழி தேவைப்படுது, அதனால் மொழி சொல்லி கொடுத்தானுங்க. தீர விசாரிப்பதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசணும். அதெல்லாம் எந்த நீ அது மாதிரி புரிஞ்சிச்சின்னா ஜென்மமும் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். அப்பா பிள்ளையாகவும் வரலாம், மாமா மச்சாவும் வரலாம், பணக்காரனாகவும் வரலாம், ஏழையாகவும் வரலாம். நினச்சா வேற்று கிரகத்தில் போய் பிறக்கலாம். நிறைய கேலக்ஸி இருக்குது. நான் இன்னொரு ஆளை கூடலாம் புணரக்கூடாது, என்கிட்டேருந்தே வெளியே வரணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு கிரகத்தில் போய் பிறந்துட்டு பிள்ளை நீயே பெற்றுப்ப, புணர்த்து இருக்காது. 2 உறுப்போட பிறக்க முடியும். நானே நானும் பெண்ணாக இருக்கணும், 3வது ஆள் எனக்கு வானா நினைக்கலாம். உரிமை இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே முதல்ல. அப்போ எனக்கு விருப்ப தேர்வு இருக்குதுன்னு ஒருத்தன் வாழ்ந்தால் தான் இது சாத்தியம். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா விருப்பத்தோடு வந்தால் தான் நீங்கள் சரி.
வேறு வழி இல்லை. மறுவாரம் வர சொன்னான்னு வந்தீங்கன்னா கூட தப்பு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எப்போதும் யார் விருப்பத்தில் இருக்கணும்? நீங்கள் இருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. அப்படி இருந்தால் பாவ விமோச்சனம், வைகுண்டம். நீங்கள் வைகுண்டத்தில் இருக்கிறீங்க, சொர்க்கத்தில் இருக்கிறீங்க, பிரிவு இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அது அப்பா பிள்ளை அப்படிலாம் சொம்மனா ஒரு சாமியார் வந்து என்ன பண்ணிட்டான், என் புள்ள போந்தா தான் பிறவி, புள்ள பொருள் நான் பொட்டையாக போனவங்களாம் இப்படி தான் சொல்லிப்பானுங்க. எனக்கு பிரிவு இல்லை அதனால் புள்ள இல்லைன்ட்டு. இதை கேட்டு ஒத்துக்கிற ஒரு கூட்டங்குதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அப்போ சொல்கிறோம் எதோ ஒன்றா சொல்லுவான், கேட்கறதுக்கு ஒரு கூட்டங்குதுன்னா என்ன பண்ணிப்பான்? பேசின்னு தான் இருப்பான். இப்போ அவங்களுக்கெல்லாம் என் பேச்சு வெறுப்பாக தானே இருக்கான். அதுவும் தப்பு இல்லை. வெறுப்பாக இருந்தால் சண்டை போடுங்க, வந்து பேசுங்கன்றேன் நான். விட்டு போலீஸில் போய் டீச்சர்கிட்ட ஆகிற மாதிரி அழாதீங்க. சச்சங்கத்தை வந்து கேளுங்க, ஆமாவா அப்படின்ட்டு. பிரிவு எடுக்கக்கூடாதுன்னா நான் பிறந்திருக்கூடாது இல்லை, ஆம்பளையே இருக்கக்கூடாது இல்லை. அதுக்கு நான் 1-2 கல்யாணம்லாம் ட்ரை பண்ணி கூட பார்த்துருக்கக்கூடாது. அதுதான் பிரிவு இல்லையாலும் ஏன் கல்யாணம் பண்ணிப்பேன்? அங்கே புரிஞ்சுக்கணும் அந்த நாய்க்கு. 2 கல்யாணம் பண்ணி புள்ள இல்லாத போதை புரியுதே. புரியுதா கேள்வி? இப்போ சொல்லு, எப்படி பிறப்பாங்க? நம்ம எங்கே சூஸ் பண்ண முடியும்? நம்மளை என்ன வர செய்யுதுன்னு என்ன கூட விட்டியே நீ. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.